ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்கால நான் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் ஒரு ஆர்வத்திலயோ, வேகத்திலயோ என்னென்ன ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாஸ்ட்டா ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் ஒரு அன்பாக்சிங் காமிக்க முடியல. அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ண மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் கேர் ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். லவ் பியூட்டி அண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு நான் வாங்கியிருந்தேன். எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பேர் அனாட்டமியில் நான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கேல்பில் கொஞ்சம் ஆயிலி ஸ்கேல்ப் எனக்கு டேண்ட்ரஃப் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ நல்லாவே அது கிளியர் ஆகிட்டு வருது. அதனால நான் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். பட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேரை ட்ரை பண்ணும். ஸோ அது ட்ரை பண்ணுது அப்படின்றதுனால தான் நான் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த மாஸ்க் நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாம்பு தான். ஃப்ரிஸ்ஸாக இருக்குது ஹேரு, ரொம்ப சிக்கு விழுது அப்படின்றதுனால மெயினாக இந்த ஒரு ஷாம்பு ஆர்டர் பண்ணேன். ஃப்ரிஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோன்னே எனக்கு இந்த ஒரு ஷாம்பு வந்துச்சு. அண்ட் இது ஆல்ரெடி ஒரு டாக்டர் கூட இதை பற்றி கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அதில் இதுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனாலே இது நான் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ப்ளஸ் இது கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்றதுனால இதை நான் ஆர்டர் பண்ணேன். இதை ஓப்பன் பண்ணி நான் யூஸும் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஹேர். அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் என்னோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஸ்கேல்பில் யூஸ் பண்ணிவிட்டு இது லென்த் ஆஃப் த ஹேரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பிளான். அதனால தான் 400 ml வாங்கினேன். பட் இது எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால மேபி நான் இதை ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பிக் சைஸ் வாங்கி வச்சுப்பேன். இதில் என்னென்னா நான் நைக்காவில் பார்க்கும்போது இதில் பம்ப் இருந்துச்சு. அந்த பம்ப் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி அதில் பம்ப் இல்லை. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டில் பம்ப் இல்லை. பட் இப்போ பம்ப் இருக்குது அப்படின்றதுனால டக்குன்னு இதை ஆர்டர் போட்டேன். பார்த்தா எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் பம்ப் இல்லை. அதனால எனக்கு இதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பம்ப் இல்லை அப்படின்றதுனால. ஏன்னா பம்ப் இருந்துச்சுன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இப்படி பண்ணால் ஒரு 2 பம்ப்ஸ் வரும். அப்படியே ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பேர் அனாட்டமியில் ஷாம்பு நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு ரோஸ்மெரி அண்ட் ரைஸ் வாட்டர் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே அதை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வாட்டர் பேஸ்டு ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கேல்ப். என்ன மாதிரி உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருந்துச்சுன்னா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதில் இன்ஃப்யூஸ்டு ரோஸ்மேரியாக தான் இருக்கும். அது ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தைல வாடை எனக்கு வருது. அண்ட் ரைஸ் வாட்டரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு ஹேரில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. லைக் கொட்டுது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஹேர் திக் ஆகுது அப்படின்றத நான் யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 மந்த் கூட நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் லிவான் அப்புறம் லாரியல், இப்போ வரைக்கும் லாரியல் சீரம் ஒன்று இருக்கும்ல எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டீக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது லென்த் ஆஃப் த ஹேரில் தான் சீரம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஸ்கேல்பில் இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோரியல் பாரிஸோட கிளைகாலிக் பிரைட் டார்க் ஸ்பாட் பிரைட்னிங் ஃபேஸ் சீரம் அப்படின்றது தான் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் மெயின்லி இது கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினேன். கொஞ்சம் எனக்கு ஆக்னிஸ் அடிக்கடி வந்துட்டு போகும். அது அந்த மார்க்ஸ் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த பேக்கேஜிங்கில் போட்டு வச்சுருக்கேன். ஓல்டு டைமில் நம்ம அம்மாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஃபேர் அண்ட் லவ்லி. எல்லாருக்குமே ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு இதில் வருது. பட் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக நல்லா தான் இருந்துச்சு. நான் இதை ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆக்னி ஃபேட் ஆகுதா, அந்த ஆக்னி மார்க்ஸ் ஃபேட் ஆகுதா, இல்லை எதனா நியூ ஆக்னிஸ் வருதா அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சது இந்த ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் அண்ட் ஸ்கேல்ப் கிளென்சர் அந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுதான்
பிரான்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். பிபி பிரான்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல், ஐ திங்க் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஸ்கேல்ப் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிலிக்கான் ப்ரஷ். இது நல்ல ஒரு சிலிக்கான் ப்ரஷ், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து இப்போ இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹேரில் இந்த மாதிரி ஒரு குட்டி மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் வந்து ஹேரில் பெனிட்ரேட் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்னால என்னோட ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்குது அண்ட் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்படி கை போட்டு எல்லாம் ஸ்க்ரப் பண்ண முடியாது ஹேரில். பட் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீனாக வந்து நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஆர்டர் பண்ணேன். பட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல, பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக கூட இல்லை. அதனால வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட எல்லா ப்ரைஸ் அண்ட் எல்லா லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் வந்து என்னால் முடிஞ்ச ஸ்க்ரீனில் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரியாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஒரு டவ் தான். இது வந்து நான் ஓப்பன் பண்ணல. டவ்வோட பாடி வாஷ் ஜம்போ பேக் வந்து வாங்கிட்டேன். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்காக வந்து நான் சக்கூரா ப்ளூம் அப்படின்ற வந்து ஒரு பாடி வாஷ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. கண்டிப்பாக டவ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ஒரு ப்ராடக்ட்னா வந்து டவ் இதெல்லாம் வந்து டவ், நிவ்யா அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரான ப்ராடக்ட், எக்ஸ்பெஷலி ஃபார் பாடி. நம்மளோட பாடியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த டவ். இதோட சோப் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இந்த கண்டிப்பாக இந்த பாடி வாஷ் நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்படின்றதுனால வந்து இந்த பெரிய பேக் வந்து நான் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல்லு நல்ல ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் அண்ட் நல்லா இருக்குது, ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ஹாஃப் ரேட் வரும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ஹாஃப் ரேட் வரும். இது 2 ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்து உங்களுக்கு 900 சம்திங் அப்புறம் ரேஞ்சில் வந்துடும். பட் இது வந்து 1 லிட்டர் பேக். இது வந்து எனக்கு 400 ரேஞ்சில் தான் வந்து கிடச்சிது. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து நைக்காவில் வாங்கின குட்டி ஷாப்பிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வரப்போகிற வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அண்டு இந்த எல்லா ரிவ்யூஸுமே வந்து என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவாக தான் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் வந்து போடுறது கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு செட் ஆகுது அப்படின்றதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்கள் தாராளமாக நம்பலாம். விச் இஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க, ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் மேபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு குட்டி பேட்ச் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஆகும். பட் யாருன்னா வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்குது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். விச் இஸ் ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சரோ யாரோ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாகர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்கின் கேர் பற்றி வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ரிவ்யூஸ்லாம். ஸோ அவங்கள பார்த்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஆகலை. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் vlogs அண்ட் நியூ ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.